Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆம் ஆண்டு விழா செங்கல்பட்டு மாவட்டம் பூஞ்சேரியில் உள்ள தனியார் ஹோட்டலில் கடந்த பிப்ரவரி 26ஆம் தேதி நடைபெற்றது. இதற்கிடையே கட்சிக்கு புதிய மாவட்ட செயலாளர்களை அந்த கட்சியின் தலைவர் விஜய் நியமித்தார். அதாவது அந்த கட்சியின் சார்பில் 120 மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டன. 98 மாவட்டங்களுக்கு இதுவரை மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். மீதமுள்ள 22 மாவட்டத்திற்கான செயலாளர்கள் 13ஆம் தேதியான இன்று நியமிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்பட்டது. அந்த வகையில் 16 பேர் இன்று நியமிக்கப்பட்டுள்ளனர். மீதம் 6 பேரின் நியமனம் நிர்வாக காரணங்களுக்காக தவிர்க்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்திற்கு RK நகர் பகுதியைச் சேர்ந்த RK மணி என்பவரை மாவட்ட செயலாளராக நியமிக்கப்படுவதற்கு அந்த கட்சியினர் மத்தியிலேயே எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. மேலும் திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்திற்கு அந்த பகுதியைச் சேர்ந்தவர்களில் ஒருவரையே மாவட்ட செயலாளராக நியமிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இத்தகைய சூழலில்தான் அந்த கட்சியின் தலைவர் விஜய் நீலாங்கரையில் இருந்து பனையூரில் உள்ள அந்த கட்சி அலுவலகத்திற்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது காரிலும் இருசக்கர வாகனத்திலும் வந்த தாவேகாவினர் விஜயின் காரை வழிமறித்து மனு அளிக்க முயற்சி செய்தனர். இதையடுத்து விஜயின் கார் ஓட்டுநர் மனுவை அந்த கட்சியினரிடம் இருந்து பெற்றுக்கொண்டார். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் விஜய் பனையூரில் உள்ள அந்த கட்சியின் தலைமை அலுவலகத்திற்கு வந்து சேர்ந்தார். அப்போது அங்கு இளம்பெண் ஒருவர் கைக்குழந்தையுடன் வந்துள்ளார். அவர் அங்குள்ளவர்களிடம் விஜயை சந்திக்க வேண்டும், எனவே தன்னை உள்ளே அனுமதிக்க வேண்டும் என கூறியுள்ளார். இருப்பினும் அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அந்த பெண் திடீரென வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அந்த பகுதியில் இந்த சம்பவம் சிறிது நேரம் சலசலப்பை ஏற்படுத்தியது. அத்தோடு சிறப்பு குழந்தைகள் முன்னேற்றத்திற்கு விஜய் உதவ வேண்டும் எனவும் அந்த பெண் வலியுறுத்தினார். விஜயின் கார் அந்த கட்சியின் தொண்டர்களாலேயே வழிமறிக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் அந்த கட்சியின் தலைமை அலுவலகத்திற்கு கைக்குழந்தையோடு வந்த பெண்ணொருவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.